ஒரு சின்ன ஊர், அதில் வந்து ஒரு குட்டி பையன். அவன் தான் வந்து அந்த ஊர்லேயே வச்சு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். எத்தனை போட்டி வச்சாலும் அவன் தான் ஜெயிப்பான். ஸோ அந்த ஊருக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. பக்கத்து ஊருக்காரங்களையும் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போது ஆஸ் யூஷுவல் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையன் அதே மாதிரி வாமா மின்னல் அப்படிங்கிற வேகத்தில் டக்குன்னு முடிச்சிட்டான். அவன் தான் ஃபஸ்ட்டு. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே கை தட்டுறாங்க. ஃப்ரண்ட் ரோவில் அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆசிரியர் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் கை தட்டலை. அந்த மாணவன் அந்த ஆசிரியருக்கு வந்து பெட்டு தான், பட் இருந்தாலும் கை தட்டலை. அப்போது அந்த பையன் ஆசிரியரை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போய் கேட்டான், டீச்சர் இந்த மாதிரி எல்லாருமே என்னை பார்த்து கை தட்டுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் கை தட்டலை, பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போது அந்த வாத்தியார் சொன்னாராம், தம்பி நீ ஓடின ஓகே, எல்லாத்துக்கூடையும் ஓட வச்சு ஓடின ஓகே, ஆனால் உனக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ அதுலேயும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு கை தட்டுறேன் அப்படின்னாங்க. சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அடுத்த இதில் மூணு பேர் தான் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஒன்று இந்த சுட்டி பையன், இன்னொன்று அதாவது காலே எடுத்து வைக்க முடியாத ஒரு பெரியவர், மூணாவது கண்ணு தெரியாத ஒரு பாட்டிமா. ஸோ 3 பேர்த்துக்கு தான் ரேஸ் நடக்குது. அப்போது அதே மாதிரி விசில் ஊதுறாங்க. அந்த பையன் எப்பவும் போல் சல்லுன்னு 5 செகண்டில் கடந்துட்டான். அவன் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ யாருமே அவனுக்கு கை தட்டலை. அப்போது அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஜெயித்தேன், ஊரே எனக்கு கை தட்டுச்சு, இப்போது நான் ஜெயிச்சிருக்கேன், யாருமே எனக்கு கை தட்டலையே, நீங்கள் என்ன பண்ணீங்க டீச்சர் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாராம், தம்பி நீ மட்டும் ஜெயிக்கிறதுல பெருசு கிடையாது, உன் கூட முடியாமல் இருக்கிறவங்களையும் நீ ஜெயிக்க வைக்கிறது தான் உன்னோட வெற்றி இருக்குது அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடி எதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டப்போ, இந்த நடக்கவே முடியாத பெரியவரையும் கண்ணு தெரியாத அந்த பாட்டியையும் உன் கூடயே ட்ராவல் பண்ணி நீ ஜெயிக்க வச்ச அப்படின்னா உனக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் நடக்குது. அதில் அந்த பையன் ஒரு அடி முன்னாடி போனோடனே இவங்க நகரவே இல்லையா. அப்போது கையை பிடிச்சி அந்த தாத்தாவையும் அந்த பாட்டியையும் கூப்பிட்டு அந்த கிரவுண்டை வந்து கடந்தாங்க. 5 செகண்டில் ஓடின பையன் அந்த ட்ராக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 50 நிமிஷம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம். இப்போது இந்த நொடியில் அவனுக்கு எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பாராட்டு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நாம் மட்டும் நல்லவங்களாக இருக்கக்கூடாது, அதாவது நம்ம மட்டும் ஜெயிக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி.